கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஜூலை மாதத்தை முடித்து ஆகஸ்ட் மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இரவும் பகலும் வருகிறது போல வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கட்டாயம் வரும். இங்கே இருக்கிற யாருக்காவது எனக்கு அப்படி ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. மாறி மாறி நமக்கு வரும். ஆனால் இந்த காலை வேளையிலே 7 மாதங்களை நடத்தின ஆண்டவர் மீண்டும் எண்ணி உங்களை நடத்துவார். அதற்கு ஒரே வழி நாம் அவரை நம்பி சார்ந்து வாழ வேண்டும் என்பதான ஒரு பாடம். வசனம் மீகா 2:13. யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு
முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களின் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நம்முடைய தலைமை போதகர் மூலமாக கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். நேற்று 1ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் அவர் நம்மோடு பேசின காரியங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும். அதன் அடிப்படையிலே மீண்டுமாக இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். செய்திக்கு போவதற்கு முன்பதாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை எங்களுக்கு பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு கிடைக்காத இந்த கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. நாங்கள் மரித்த நிலையில இருக்கிறோம், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை எங்களோடு இடைபெறட்டும், எங்களோடு பேசட்டும், எங்களை உணர்த்தட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 7 மாதங்கள் கடந்து 8வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண கிருபை செய்திருக்கிறார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு சிலர் எப்படி தெரியுங்களா, ஆள் மட்டும் வளருவாங்க, அறிவு வளராது. ஒரு சிலருக்கு ஆள் வளர மாட்டாங்க, அறிவு என்ன இருக்கும், நிறைய இருக்கும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. எங்க போயிடாதீங்க, இது பெரியவங்க சொன்ன வார்த்தை. ஒரு 2 முதலாளிகள் பேசிக் கொண்டார்கள். 2 பேரும் நாங்க ரொம்ப அறிவாளியும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப எந்த அடிப்படையில நாம அறிவாளி அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரும் சொல்லிக்கிறாங்க, என்கிட்ட ஒரு முட்டாள் வேலைக்காரன் இருக்கிறான், அவனை எவன் வச்சு நடத்துகிறானோ அவன் தான் பெரிய அறிவாளி, அந்த மாதிரி ஒரு முட்டாள் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா, நீ சொல்லு, உன் முட்டாள் எப்படி, உன்னுடைய வேலைக்காரன் முட்டாள் எப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கு 100 ரூபா கையில கொடுத்து போய் ஆடிக்கார வாங்கிடுவாடான்னு சொல்றேன். அவன் அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டான். எவ்வளவு பெரிய முட்டாள நான் வச்சிருக்கேன் பாரு, 100 ரூபாய்க்கு ஆடிக்காரரே எவனா கொடுப்பானா? அந்த அறிவு கூட இல்லாத ஒரு வேலைக்காரனை நான் முட்டாள் வேலைக்காரன் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. உடனே நீ சொல்லு, நீ என்ன இந்த மாதிரி ஒரு முட்டாள் வேலைக்காரனை வச்சிருக்கிற அப்படின்னு. அவன் சொன்னானா, என் வேலைக்காரனை கூப்பிட்டு இங்க வா, நான் என் வீட்டுல இருக்கிறானா கொஞ்சம் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். சரிங்க எஜமான்ட்டு அவன் போறான். இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் நான் இங்கதானே இருக்கிறேன், அதை சொல்ல தெரியல, நான் சொன்ன உடனே என் வீட்டை தேடி போறான் பாரு, இவன் எந்த மாதிரி ஒரு முட்டாள் வேலைக்காரன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த 2 முதலாளிகளும் தன்னுடைய முட்டாள் வேலைக்காரர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது, இந்த முட்டாள் வேலைக்காரர்கள் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றான், என் முதலாளிக்கு மூளையே இல்லை, இன்னைக்கு போய் ஆடிக்கார வாங்கிட்டு வர சொல்றானே, இன்னைக்கு என்ன கிழமை, சண்டே கடை லீவு, அது கூட தெரியாம என்ன 100 ரூபாய் கொடுத்து ஆடிக்கார வாங்கிவான்னு சொல்றான். என் முதலாளி எவ்வளவு முட்டாளா இருப்பான்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான். அது பரவாயில்ல. இன்னொருத்தன்ல அவன் சொல்றான், இது நீ பரவாயில்ல, ஏன் எஜமான் என்ன சொன்னா தெரியுமா, நான் அதாவது எஜமா வீட்டுல இருக்காரான்னு நான் போய் பார்த்துட்டு வரணுமா. ஏன் அவன் கையில தான் செல்போன் வச்சிருக்காருல்ல, போன் பண்ணி கேட்க வேண்டியதானே வீட்டுல நான் இருக்கேன்னு. அப்போ அவருக்கு 2 வேலைக்காரர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு இந்த கதை படிக்கும் போது எவன் அறிவாளி எவன் முட்டாள் ஒண்ணுமே எனக்கு புரியல. எப்படி இருக்குது இந்த உலகம் பாருங்க. ஆனா நீங்க ஒண்ணே புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை காட்டிலும் ஒருவன் புத்திசாலி ஒருவன் இருக்கிறான். யார் தெரியுமா? யாரு? தைரியமா சொல்லுங்களேன். நசுக்கி சாத்தான மாதிரியே சொல்றோம் நம்மளும். சாத்தான் அவன் புத்திசாலிங்க, உங்களை எப்படி கவிழ்க்கலாம் என்று அவனுக்கு தெரியும், எப்படி உங்களை அப்படியே மடக்கி போடணும்னு அவனுக்கு எல்லாம் தெரியும். இல்லைன்னா இப்படிதான் ஒரு பாவத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாள வஞ்சித்தது யாரு? சாத்தான். சாத்தான் வஞ்சித்தான்.
இப்போ இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அழைப்பு ஒரு நாளும் கிடையாதுங்க. எல்லாவற்றிலும் நேர்மையாய் இருக்கணும், எல்லாவற்றிலும் உறுதியாய் இருக்கணும், எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க ஏதாவது ஒண்ணை வச்சுக்கிட்டு 99 விடுறது, 99 வச்சுக்கிட்டு வெண்ண விடுறது, அதெல்லாம் 100% பாஸ்டர் அடிக்கடி சொல்ல 100% உண்மையானவர். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவானவைகள், உறுதியானவைகள், உண்மையானவைகள், நிறைவேறக்கூடியவைகள், சந்தேகமே கிடையாது. என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த வாதத்துல? தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நீங்க திரும்பி பாருங்க, தடை இல்லாத வாழ்க்கை இருக்குதா? தடைகள் இல்லாத வாழ்க்கை இருக்குதா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, எனக்கு எந்த தடை இல்லை பாஸ்டர், நான் நேரா போயிட்டு இருக்கேன், நான் எங்க போறோமோ அங்க போறேன், ஒரு தடை கிடையாது, வாழ்க்கையில தடை கிடையாது, வீட்டுல தடை கிடையாது, குடும்பங்கள்ல தடை கிடையாது, எனக்கு யாரு கிடையாது, சொல்லவே முடியும். ஒவ்வொரு நாள், ஒருவேளை நீங்க அடுத்த நாளைக்கு நீங்க முந்தின நாளை யோசிச்சு பாத்தீங்கன்னா அநேக தடைகள் உண்டு. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருமையான வார்த்தை, உன் தடைகள் நீங்கும். இதுதான் வாக்கு தத்துவம். உன் தடைகள் நீக்கினார் ஒரு நாள்ல. அதுதான் நேற்று பார்த்தோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார், உன் தடைகள் நீங்கும். ஏன்னா நீக்கி போடுகிறவர் எங்க போவார்? உனக்கு முன்னே செல்வார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க டக்குனு நான் சொல்லாமே நீங்க சொல்லணும், என்னது? ஹல்லேலூயா. நமக்கு முன்னே செல்லக்கூடியவர் யாரா இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். ஆனா நம்ம யாரை வச்சிருக்கிறோம்? அது எனக்கு தெரியாது. நமக்கு முன்னே இயேசுவை நீங்க பின்னாடி நிக்க கூடாது, முன்னாடி வச்சுக்க. அப்ப அவர்தான் வழிகாட்டி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்து வரான். அவரை அல்லாமல் நமக்கு ஒன்றுமே கூடாது. அப்ப நம்முடைய தடைகள் நீங்கும் என்று அவர் சொல்லிட்டார். அவரை நாம் முன்னே வைத்திருக்கிறோமா? இல்ல அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர் முன்னணியில் நடப்போம். முன்பாக முன்னணியில் என்று அநேக தரம் இங்கு வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தடைகள் நீங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எப்படிப்பட்ட தடைகளை, இல்ல எப்படி ஆண்டவர் தடைகளை நீக்குவார்? அதுதான் செய்தி. இல்ல வித்தியாசமாய் நம்முடைய தடைகளை அவர் நீக்குவார். அதைதான் 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பிளந்து போடுவார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீக்குகிறவர் என்ன பண்ணுவாரா? உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடிய இருக்கிற அந்த தடைகளை அவர் பிளந்து போடுவார் என்று முதல் காரியமாக ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிக்க கேட்ட யாத்திராகம புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். எகிப்தில 1 வருஷம் அல்ல, 100 வருஷம் அல்ல, எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தார்கள்? கொஞ்சம் அப்படி பேசுவோம். அது சொல்றதுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க. எல்லாம் தப்பா இருந்தாலும் திருப்பிக்கலாம். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். வாழ்ந்தார்கள் இல்ல, அடிமைகளாக ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரு? தேவனுடைய ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனம், அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ மோசேயும் ஆரோனும் கிளம்பி போறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போப்பா, அவங்கள கூப்பிட்டு ஆசீர்வாதமான இடம் எங்க? கானான். அங்க என்ன ஓடுது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்கு செல்லும்படியாக ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அழைத்து அவனை அனுப்புகிறார். ஆனால் தடைகள் வருகிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நீக்கி போட்டார். எப்படி நீக்கி போட்டார்? பிளந்தார் என்று வாசிக்கிறோம். தடைகளை பிளக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் 10 வாதைகள். டக்கு டக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? 10 வாதைகள். ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இல்ல வரிசையா வரணும். நான் பார்த்தா சொல்லியிருக்கேன், வரிசையா வரணும். தவளை, ரெண்டாவது தவளை, மூணாவது பேன். பேன்கள். பேன் என்னது பேர் தெரியுமா? யாரு என் தலையில பேனே இல்லைன்னு யாராவது கை தூக்குங்க. ஒரு தலை 2 தலை பரவாயில்லையே, எனக்கு முடியே இல்லை ஆனாலும் பேன் இருக்கு.
அது எப்படிதான் வருதுன்னே தெரியல. ஆமா வேணும். அப்போ அது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தவளை பார்க்கவே அருவருக்கு, ஊரெல்லாம் தவளையா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பல்லி எங்க வீட்டுல வந்துட்டா, மெர்லின் பல்லின்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் சிலிர்க்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு இருக்கிறான் பாருங்க. பல்லின் பேரை கேட்டால் தவளை, வீடு ஃபுல்லா தவளை, மேலாம் தவளை, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் பேன்கள், அப்புறம் வண்டுகள், எல்லாம் எவ்வளவு விசித்திரமான வாதைகள். அடுத்தது கொள்ளை நோய், அதுக்கு அடுத்தது குப்பளம், அதுக்கப்புறம் கல்மலை. கல்மலை எப்படி தெரியுமா? நெருப்பும் எரியுது, கல்மலையும் பொழியுது. எப்படிங்க மழை பெஞ்சதுன்னா நெருப்பு அணையும். ஆனா நெருப்பு அணையில எப்படி வாதைகள் பாருங்க. ஒரே நாள்ல நெருப்பும் மழை. இங்க அக்கினி மழை, இங்க கல்மலை. எப்படி இருக்கும் பாருங்க. வாதைகள், கொடுமையான வாதைகள். அப்புறம் வெட்டுக்கிளி, அதுக்கப்புறம் 3 நாள் காரிருள். இருள் மட்டும் இல்ல, காரிருள், வெளிச்சமே கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க கண்ணை மூடிட்டு நடந்து போக பார்க்கலாம், எங்கேயா போய் முட்டிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் 10வது வாதை தான் தலைச்சன் பிள்ளை சங்காரம். மூத்த பிள்ளைங்க எல்லாம் கொல்லப்பட்டார்கள். எப்படி வாதைகள் பாருங்க. எதற்காக? இவர்கள் ஆசீர்வாதமாக 430 வருஷம் அடிமையில இருந்தா போதும். ஆண்டவர் நம்முடைய என்னை பார்த்து என்ன சொல்றாரு இல்லையா? உங்களுடைய அடிமை வாழ்க்கை போதுங்கிற. வாக்குத்தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது? சும்மா நீங்க கேட்டுட்டு போங்க, அதற்கு இல்ல, அனுபவிக்கணும். வாக்குத்தத்தங்களை நாம அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிற தடைகள் எல்லாம் நீக்கப்படணும். அதை நீக்குகிற ஒரே தேவன் ஆண்டவர் தான். அவர் அந்த ஆசீர்வாதத்துக்கு வருகிற தடைகளை அவர் பிளக்கின்றார் என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு நம்ம வருவோம் மீண்டும். என்ன பார்வோனுடைய மனசு சரி அனுப்பிச்சிடலாம் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு மேல எகிப்துல ஒருத்தனுடைய மூத்த பிள்ளைகள் உயிரோடு இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அப்ப இந்த வித்தியாசத்தை அவன் பார்க்கலாம். சரி இதுக்கு மேல இருந்தா நம்மளும் காலி ஆயிடும், எகிப்தே காலி ஆயிடும் புரிஞ்சுக்கிட்டான், அனுப்பிச்சு விட்டான். இவங்க வராங்க எங்க? ஆசீர்வாதமான கானான் தேசத்துக்குள்ள செல்ல. அப்போ இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தடை. என்ன தடை? செங்கடல். செங்கடல் என்கிற ஒரு பெரிய தடை, கடல் தடையா இருந்தது. அந்த பிக்சர்ல நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எவ்வளவு பேருக்கு தூரத்தில் தெரியுதா தெரியாது. கடல், அதை தாண்டி தான் போகணும். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எப்படி போவாங்க? இன்னைக்கு கப்பல் இருக்குது, அன்னைக்கு அப்படிலாம் டக்குல அவ்வளவு பேர். எத்தனை? 20 லட்சம், 6 லட்சம் புருஷர்கள், 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட. ஒரு கணக்கு, குட்டி கணக்கு. 6 லட்சம் புருஷர்களே வைங்க. எதுல போவாங்க? எப்படி போவாங்க? எத்தனை கப்பல்ல போவாங்க? எப்படி போக முடியும் யோசிச்சு பாருங்க. நீந்திட்ட போக முடியும்? அவ்வளவு தூரம் போகவே முடியாது. ஒரு பெரிய தடை. ஆனா சுத்தி போகலாம், ஆனா வழி இல்லை. என்ன பண்ணுவாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க பார்வோனுக்கு மனசு மாறிடுச்சு. அடப்பாவி, 430 வருஷம் கூலி இல்லாம சூப்பரா நம்ம எகிப்த சூப்பரா ஆக்கி வச்சிருக்கிறோம், ஃப்ரீயா வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை சோறை போட்டா போதும், நீங்க வேலை செய்வாங்க. இப்படி அடிமைத்தனத்துல வச்சிருந்த இந்த எகிப்து மக்களை வீணா அமைச்சிட்டோமே. தலைச்சம்பிள்ள சங்கம் அவன் மனசு மாறி போச்சு. ஏன்னா வேதம் சொல்கிறது பார்வோனுடைய மனதை ஆண்டவர் என்ன பண்ணினார்? கடினப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டு கிடக்கிறது. அப்போ தடைகள் ஒருபோதும் நீங்காது. ஆண்டவர் சொல்லிட்டார், உன் தடைகள் நீங்கும். உன்னை காக்கிறவன் நான் முன்னே போவேன், உன்னை நடத்துகிறவன் நான் முன்னே போவேன். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். அந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு நிறைவேறுதான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்கள் முன்னே வைத்திருக்க வேண்டும். இங்க போனதுக்கு அப்புறம் யோசிக்கலாம், பேசாம நம்ம வச்சிருக்கலாமோ. சரி கூப்பிடுறான், இருக்கிற ரதத்தெல்லாம் கூப்பிடுறான், போர் வீரர்கள் கூப்பிடுறான். கூப்பிட்டு வாங்க பின்னாடி போய் எவ்வளவு பேரை பிடிச்சு வர முடியுமோ வந்து மறுபடியும் வேலை வாங்கி கொள்ளலாம் என்று எண்ணத்தோடு பின்தொடர்கிறான். நடந்தது என்ன? முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, நடுவுல இஸ்ரவேல் ஜனம். எப்படி இருக்கும்? அதுதான் நான் வாசிச்சோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வேத வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப கவனமாய் பார்க்கணும். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மள மாதிரியே ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒழுங்கா நாங்க எகிப்திலே இருந்திருக்கோம். நமக்கு அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. எகிப்து வாழ்க்கை, பாவ வாழ்க்கை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அங்க தடைகள் இருக்கு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்ன வேணா பண்ணலாம். எகிப்து வாழ்க்கை அப்படிதான் ஜாலியா இருந்தோம். சாப்பாடு ஒருவேளை எனக்கு போதுமா இருந்தது. இப்போ எங்களை சாதும் படியாக இந்த ஆசீர்வாதமான காண
நினைக்கிறீங்க? எப்படி நாங்க போகிறது? கடல் இருக்குங்க, சரி பின்னாடி திரும்பி போலாம் பார்த்தா அவன் என்ன கொண்டு போட்டுருவாங்க. மோசே கிட்ட அவர் சட்டம் பண்றாங்க. ஆசீர்வாதம் உங்கள் தடைகள் நீங்கும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புறீங்களா? உங்களுடைய தடைகள் நீங்கும் என்று நம்புகிறீங்களா? நம்புனீங்கன்னா நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருங்க. அவர் தடைகளை பிளப்பார். பார்வோன் அங்க நிற்கிறான், கடல் முன்னாடி நிற்குது, இவன் நடுவில். அப்போதான் ஒரு வார்த்தை சொல்றாரு மோசே, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுறார். நிறைய பேருக்கு தெரியலங்க. நீங்க யுத்தம் பண்றதுக்காக ஆண்டவர் நம்முடைய தடைகளுக்காக யுத்தம் பண்ணும்போது அந்த வேல்யூ ஜாஸ்தி. ஆமா, அதனுடைய முடிவு அதிகமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க சும்மா இருந்தா போதும். ஆனா நீங்க பாவப்படுறீங்க, சும்மா இருக்கிறேன்னா ஆண்டவரே சும்மா இருக்க சொல்லிட்டாரு, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். அப்படியா? நீங்க ஆண்டவருக்கு நேரா உட்கார்ந்துட்டு இருக்க, நீங்க ஒண்ணு அதற்காக கவலைப்பட ஒரி பண்ணிக்காதீங்கன்றார் ஆண்டவர். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். மோசே என்ன பண்ணா? ஒண்ணு பண்ணல. அந்த கோலை நீட்டி செங்கடல் என்ன பண்ணா? பிளந்தான் வாசிக்கிறோம். பிளந்ததுனால இஸ்ரவேலுக்கு இந்த தடைகள் நீங்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தடைகளை பிளந்து போடுகிறது. எதற்காக? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. ஆசீர்வாத தடைகளை, ஆசீர்வாதத்துக்கான தடைகள் உங்களுக்கு வரும்போது நீங்க சாத்தானை கொண்டு வருவான், சாத்தான் கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் அதை பிளந்து போடுவார். மோசே அதை போல நீட்டி அந்த சமுத்திரத்தை பார்த்து சொன்னான், அப்படியே ரெண்டாய் பிளந்தது. ஆச்சரியமா இருந்ததுங்க. அத நீங்க ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தை பார்க்கலாம் நீங்க. ஏன்னா 10 எகிப்தினுடைய அந்த வரலாறு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த 2 செங்கடலையும் அப்படி எப்படி அது நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குங்க. 2 பிளந்தது வெட்டான் தரையில, உலர்ந்த தரையில நடந்து போனார்கள். வார்த்தை சொல்லுகிறது, உலர்ந்த தரையில தண்ணி கூட காஞ்சி போச்சுங்க. ஏன் காலகாலமாய் இருக்கிற அந்த கடல், ஊறி இருக்கிற மணல், ஆனா இப்போ தண்ணி அப்படியே மதில் மாதிரி 2 சைடு நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். எத்தனை பேரு? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். கால் கூட ஈரமாகலைங்க. எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய தடை. இந்த தடைகளை ஆண்டவர் பிளந்து போட்டார் என்று வாசிக்கிறோம். எதற்கு? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அது வரைக்கும் நின்ற அந்த தண்ணி மதிலாக நின்றது. இவங்க முடிஞ்ச பிறகு அது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அப்ப அவங்க தான் பின்னாடி வராங்க, பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்களும் உலர்ந்த தரையில கண்டிப்பா வந்திருப்பாங்க. உலர்ந்த தரையில தான் அவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா தண்ணி மேல வர முடியாது. நல்லா கவனிக்கணும். கடை வந்து அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. கடைசி இஸ்ரவேலுடைய கடைசி ஆளு அந்த இடத்தை கிராஸ் பண்ற நேரத்துல கொஞ்சம் தூரத்துல, 1 கிலோமீட்டர் வச்சுங்களேன், அந்த தூரத்துல பார்வோனுடைய செயல் வந்திருக்கும். அப்போ இப்போ கிட்டத்தட்ட பார்வோன் செயல் முழுவதும் எங்க இருக்குது? உலர்ந்த தரையில இருக்குது. அப்போ இந்த நேரத்துல ஆண்டவர் ஒண்ணு பண்ணாருங்க. என்ன பண்ணாரு? மதில பிளந்து உடைத்து போட்டாங்க. என்னது? தண்ணீர் மதிலை உடைத்து போட்டாங்க. அப்படியே ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்போ அந்த உலர்ந்த தரையை, வெட்டாந்தரையா இருந்தது, இப்போ மீண்டும் என்ன ஆயிடுச்சு? கடலாய் மாறி போச்சு. ஹல்லேலூயா. அப்ப உள்ளே மாட்டின பார்வோன் சேனைகள் ஒருத்த கூட என்ன பண்ணல, தப்பிக்கவே இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை ஆண்டவர் பிளந்து போடுவார். நீங்க மறந்துடாதீங்க, ஆண்டவராலே கூடும் என்று வாசிக்கிறோம். ஆனா இந்த 20 லட்சம் 6 லட்சம் புருஷர்கள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேர், காலேபும் யோசுவா. அப்ப மீதி 5,98,099,000 அப்படி ஒரு கணக்கு போடுங்க. 998 பேர். என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த தடையை எல்லாம் நீக்கிதான் கொண்டு போனாரு. ஏன் மறித்து போனார்கள்? ஏன்னா அவர்கள் முன்பதாக யார் இல்ல? கர்த்தர் இல்ல. அவங்க எங்கேயோ வச்சிருக்கிறாங்க, தேவைப்படும் போது கூப்பிடுவாங்க. அவன் வேலைக்காரு யாரு? நம்மள இயேசுவே நமக்கு வேலைக்காரு. வானா வரணும், போனா போகணும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் அது வேற சாப்டர், அதை விட்டுருங்க.
நான் கூப்பிட்டா வரணும். ஆமா, ஆண்டவர் இதை செய்ய மாட்டார். எப்படி செய்வார் ஆண்டவர்? கானான் தேசத்துக்குள்ள அது 2 பேரை கொண்டு போறதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டாங்க பாருங்க. ஆண்டவருடைய சித்தம் அதுவல்ல. 6 லட்சம் புருஷர்களும் கானான் தேசத்துக்குள்ள போகணும். இன்னைக்கு நாம எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஆனா ஆசீர்வாத, அந்த பரலோக ஆசீர்வாத தடைகளாக நாம தான் இருக்கிறோம், தவிர ஆண்டவர் இல்லை. பிசாசு உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், அந்தமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், புத்திசாலித்தனத்தோடு இருக்கிற. ஜெப ஜாக்கிரதையா இருக்க. முதல் காரியம், ஆசீர்வாத தடைகளை ஆண்டவர் விடப்பார். 2வது என்ன செய்வார்? நம்ம நீக்குவா சொல்லுறா. ஆளுகைக்கு தடையா இருக்கிற காரியங்களை உடைப்பார். முதல்ல பிளந்த தேவன் இப்பொழுது உடைக்கிற தேவனாக இருக்கிறார். தடைகளை அவர் என்ன பண்ணுவாரா? உடைப்பார் என்று வாசிக்கிறோம். எதற்காக? ஆளுகைனா என்னது? நம்ம ஆட்சி செய்ய, அரசாட்சி செய்யும்படியாக, நம்மை ஆளுமை மிக்கவராக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவா, இஸ்ரேல் ஜனங்கள் உங்களுக்கு தெரியும், மோசே இறந்ததுக்கு பிறகு, யோசுவா புத்தகத்தை எடுத்துங்க. மோசே இறந்ததுக்கு பிறகு யோசுவா அந்த தலைவராகிறார். அவன் தொடர்ந்து இவர்களை வழி நடத்தும்படியாக, ஏன்னா கானானுக்குள்ளே மோசே கானான்ல பாக்குறாரு, அவ்வளவுதான். கானான ஆர்வம்லாம் எல்லாம் பார்த்துட்டாங்க, மோசே பார்த்துட்டாரு. ஆனா உள்ள போ, அவங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பார்த்ததோடு சரி, நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டாரு மோசே. அதுதான் பாவியெல்லாம் கிடையாது. மோசே ஒரு விசேஷித்த ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், நல்ல சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த வேதத்திலே ஒரே ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? மோசே யார் அடக்கம் பண்ணா தெரியுமா? யார் அடக்கம் பண்ணா? கர்த்தரே அடக்கம் பண்ணா. உங்களையும் என்னையும் பாஸ்டர் அடக்கம் பண்ணுவாங்க, அதான் நடக்கும் இல்ல? வேற யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனா மோசேக்கு மட்டும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. யார் அடக்கம் பண்ணா? ஃபியூனரல் சர்வீஸ் யார் நடத்திருக்கா? கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இல்ல? அவருடைய பிரேதம் எங்க இருக்குன்னே இதுவரைக்கும் யாருக்குமே அப்படி ரொம்ப ஒரு அருமையான, அவர் சாவக்கூடிய ஆள்லாம் கிடையாது. வேதம் சொல்றது 120 வயசுல கண் பார்வை குறையில, பெலன் குன்றல, சும்மா 20 வயசு ஆள் மாதிரி இருந்தவர். அவர் மறிக்கக்கூடிய ஆண்டவர் அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிச்சு. அடுத்த யோசுவா பார்த்து பாருங்க, போட்டு கிளம்பிட்டார். அதுக்காக அவர் கெட்டவர் கிடையாது. மோசே எங்க இருக்கிறாரு? வேதம் சொல்லி இயேசு சொல்லுகிறார், எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இல்ல? ஆமா, அங்க காட்சியில சொல்றாரு மோசே அங்க இருக்கிறார். ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். அவ்வளவு பெரிய மனிதர். ஆனா அவங்க எங்க போகல? கானானுக்குள்ள போக முடியல. ஆனா யோசுவா போனார். ஆனா யோசுவா போவதற்கு முன்பதாக ஒரு தடைகள் வருகிறது. எதற்காக? அந்த கானானிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்சி செய்யும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக, அரசாக சூடும்படியாக ஆண்டவர் அவர்களை உள்ளே கொண்டு போறார். உள்ளே அழைத்து செல்ல வரும்போது மீண்டும் ஒரு தடை வருகிறது. என்ன தடை? எரிகோ தடை. எரிகோ என்கிற ஒரு பெரிய தடை வருகிறது. அது சாதாரண தடை அல்ல, அது பெரிய மதில். அதாவது அரண்மனை மதில். மதில்லாம் இங்கே கட்டுற ஒரு 6 அடி சுவர் இல்லை. ஆமா, அதனுடைய வயரெல்லாம் ரொம்ப, அதுவும் அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. இப்படிதான் கட்டினாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மதில். அதற்குள்ள போயினா அந்த கானானுக்குள்ள வர முடியும். நீங்க வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு பெரிய தடை. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. வாசிங்க. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தடை பாருங்க இல்ல? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாக கொண்டு சென்று ஒரு ஆளுகைக்கு உட்படுத்தும்படியாக ஆண்டவர் நினைக்கிறார். அப்பொழுது முதலாவதாக ஒரு பெரிய தடையாக செங்கடல் இருந்தது. அதை பிளந்து போட்டவர் இப்பொழுது கொண்டு வரும் போது இங்கே ஆளுகைக்கு தடையாக இருக்கிற ஒரு பெரிய மதில், எரிகோ பட்டணம், எரிகோ அரண்மனை, எரிகோ கோட்டை. அப்ப இதை உடைக்க வேண்டும். எப்படி முடியும்? இங்க இருக்கிறவர்களால முடியாது. ஏன்னா அதை உடைக்கணும்னா, இந்த காலத்துல ஒரு கோட்டையை உடைக்கணும்னா ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு பாம் இங்க இருந்து ஒரு சுவிட்சை தட்டினா என்ன ஆயிடும்? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் 2 நிமிஷத்துல என்ன பண்ணிடுறாங்க? ஒரு சேதம் இல்லாம அழகா உடைச்சிடறாங்க. சுத்தி அழகா பாம் வைக்கிறாங்க, ஒரே டைம்ல வெடிக்க வைக்கிறாங்க.
அவர் அதை 50 மாடியா இருந்தா கூட அப்படியே அழகா அப்படியே முங்கிப்பாரு. நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. இப்ப வேற வழி இல்லாத சூழ்நிலையில என்ன பண்ண முடியும்? அதை உடைக்கணும்னா அது ஒருத்தரால் தான் முடியும். யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தரால் மட்டும்தான் அதை உடைக்க முடியும். என்ன நடக்குது அங்க? இப்ப ஆண்டவர் சில நேரங்கள்ல ஆசீர்வாதத்துக்கும் ஆளுகைக்கும் தடையா இருக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நமக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆளுகையும் பண்ணணும். ஆனா நம்ம மட்டும் ஆண்டவருக்காக ஒண்ணு செய்யணும். நம்ம அவருடைய பிள்ளை. எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன வேலையோ வாங்க மாட்டாங்க தெரியுமா? ஆனா இவர் தான் என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறார், செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன மூடியா தூக்க சொன்னார், இல்ல 15 கிலோமீட்டர் நடக்க சொன்னாரா, இல்ல மொட்டை அடிக்க சொன்னாரா, இல்ல காது குத்த சொன்னாரா? அதெல்லாம் உடனே செஞ்சுட்டு போயிடுவோம். பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு. எப்படி முடியும்? முடியாது. பிசாசு அவதான் சொன்ன, பிசாசனுடைய மனதை என்ன பண்ணி வச்சிருக்கான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். நமக்கு கண்ணு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் நமக்கு கண்ணு தெரியுதுன்னு. வேதம் சொல்லுது நமக்கு குருடர்கள் சொல்லுது. ஏன்னா பிசாசு நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த கண்ணு தெரியுது, பார்வை கண்ணுதான் நல்லாதான் தெரியுது, ஆனா மனசை குருடாக்கிட்டான். ஏன்னா அந்த வஞ்சிக்கும்படியாக, அந்த ஆளுகைக்கு தடை உண்டு கொள்ளும்படியாக பிசாசு ஆயத்தமாயிட்டான். அந்த தடைகளை உடைக்கணும். அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆளு வருகிறது, நீங்கள் எரிகோவை என்ன பண்ணணும்? 6 நாளைக்கு ஒவ்வொரு முறை சுத்தி வரணும். அதெல்லாம் நீங்க புரிந்து வைக்கணும். எல்லாருக்கும் தெரியும். வேத புரட்டர்கள், சாதி வேதம் தெரிந்தவர்கள், வேத புரட்டர்கள், வேதம் தெரிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். வேத புரட்டர்கள் பொய்யா சொல்றவங்க, தப்பா நினைச்சுக்காது. நம்ம அப்படி கிடையாது. அப்போ 6 நாள் ஒவ்வொரு முறை 6 முறை சுத்திட்டாங்க. 7வது நாள் 7 முறை, கிட்டத்தட்ட 7 6 13 முறை சுத்தணும். என்ன பாஸ்டர், ஈஸி தானே பாஸ்டர்? ஈஸி நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய கோட்டையா? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க 13 முறை சுத்துவாங்க? அதை யோசிச்சு பாருங்க. ஆனா இஸ்ரவேல் சொன்னாங்க சுற்றினாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. செஞ்ச ஆண்டவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இவங்க இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப நம்புவாங்க. ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? கோபப்படக்கூடிய அளவு. எப்படின்னா, எனக்கு அவரு செஞ்சே ஆகும், எனக்கு மட்டும் செய்யணும். ஆனா நான் எப்படி வேணா இருப்பேன், ஆனா அவரால் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. 6 முறை நடந்து 7வது முறை 7வது நாள் 7 முறை சுற்றி வரும்போது இவங்க தான் அர்ப்பணிக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு ஈட்டியோ, ஒரு புல்லட்டோ, ஒரு பாம்போ, ஒரு எதுவுமே பண்ணலங்க. அவ்வளவு பெரிய கோட்டை தானா இடிந்து விழுந்தது. எப்படி நடக்கும்? ஆண்டவர் தடைகளை உடைப்பார். நீங்க மறந்துடாதீங்க. நமக்கு தெரியாது, நம்ம நம்பதில்லை. எவ்வளவு எரிகோ மாதிரி எதனால காரியம் இருந்தாலும் இதை தாண்டி நான் எப்படி செல்வேன்? என் குடும்பத்துல இதை தாண்டி செல்ல முடியலையே, என்னுடைய குடும்பத்துல இந்த சூழ்நிலை இதிலே நின்றுகிட்டு இருக்கிறேன், இதை தாண்ட முடியலையே, இதை உடைக்கிறேன். ஆண்டவர் உடைப்பார். அவர் சொன்னதை செய்யுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. காரணம் அதான் நடந்துச்சு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் சொல்லுகிறத செய்யும் போது அற்புதங்கள் நடக்கும். இங்க தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எரிகோவை சுற்றி வர வேண்டும். கேள்வியில கேட்கக்கூடாது. 6 நாளைக்கு ஒவ்வொரு 6, அதுக்கப்புறம் 7 முறை சுற்றி வந்தாங்க. நடந்தது என்ன? தானாக இடிந்து விழுந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலங்களில் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் கேட்டு மகாரவரத்தோடு அலங்கம் இடிந்து ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஊதுல அந்த வேகம் ஒரு 10 பாம்பை கொண்டு போய் என்ன பண்ணுது? அதை போய் போட்டா மாதிரி போய் எப்படி கற்பனைக்கு எட்டாத காரியம் ஒரு செங்கடை பிளப்பது. நீ யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயம். ஒரு பெரிய அரண், எரிகோ கோட்டை, பாதுகாப்பான அரண். எத்தனை பேர் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நொடியில இடிந்து விழுகிறது, உடைந்து விழுகிறது. அதிசயமான ஒரு காரியம். இதெல்லாம் எதற்காக? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை ஆளுகை செய்யும்படி, உன்னை ஆளுகை நீங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இதுக்கு வருகிற தடைகளை ஆண்டவர் பிளந்து உடைப்பார்.
என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னணியில் இருக்கிறார், உங்கள் முன்பாக நடந்து போகிறார். அவரை பின்பற்றுங்கள். மூன்றாவது, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். மூன்றாவதாக, ஆவிக்குரிய தடைகளை கட்டுவார். முதலாவது தடைகளை பிளப்பார், இரண்டாவது தடைகளை உடைப்பார், இங்க தடைகளை கட்டுவார். அது எப்படிப்பட்டதான தடை? ஆவிக்குரிய தடை. இது என்ன ஆவிக்குரிய தடை? சில பேர் எங்கிட்ட வருவாங்க, ஜெபம் பண்றீங்களான்னு கேட்போம், வேதம் வாசிக்கிறீங்களான்னு கேட்போம். ஏன் தெரியல பாஸ்டர், இந்த பைபிளை திறந்த உடனே பிசாசு என்ன பண்றான், என்ன பைபிளை தொட விடணும் சொல்றாங்க. எங்க சொல்றாங்க, ஒரு சொல்லுவாங்க, அவ்வளவு நேரம் நல்லா இருக்கும் பாஸ்டர், இந்த பைபிளை எடுப்பேன் உடனே எனக்கு என்ன வரும், தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு தான் ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. எங்க யாரும் கரெக்டா சொன்னாங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். சர்ச்சு நல்லா தூங்க வைக்க, அதுல எல்லாம் நாங்க எக்ஸ்போர்ட் தெரியுங்களா. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா இங்க வந்து நல்லா தூங்க வைப்போம் நாங்க. எத்தனை பேர் நீங்க தூங்குறீங்க நான் சொல்லட்டுமா? அந்த அந்த கணக்கெல்லாம் வேணாம், உங்களை நீங்களே பாருங்க. ஆலயத்துல தூங்கக்கூடாது. ஏன்னா நான் அடிக்கடி எனக்கு பிடிக்காத ஒரு காரியம், தூக்கத்துக்கு ரெண்டு காரணம் தாங்க. ஒண்ணு பலவீனம், ரொம்ப வயசானவங்க ராத்திரியில தூக்கம் வராது. இங்க வந்த உடனே நல்ல ஃபேன் காத்து, நாங்க வேற ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கம் வரும். அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்குது, தூங்குறதுக்குனே வரக்கூடிய கூட்டம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நைட்டு தூங்குறது கிடையாது. சனிக்கிழமை நைட்டு தூங்க மாட்டாங்க. 2 மணி 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு காலையில எழுந்திருக்கும் போது அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய வாஞ்சியே என்ன ஆயிடும், போயிடும், வராது. ஏன்னா தூக்கம் உங்களை கண்ணை அப்படியே மயக்கும், வர பிடிக்காது. நீங்க சனிக்கிழமை அது ஒரு தீர்மானமா எடுங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க எப்படியா இருந்துட்டு போகும். சனிக்கிழமை 10 மணிக்கு நான் படுத்துருவேன். காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா எழுந்துச்சு நான் ஆலயத்துல பாஞ்சியோடு நான் வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. வந்து பாருங்க, தூக்கம் உங்களை கண்கள்ல வராது, வரவே வராது, வராது வராது வராது. நான் கண்டிப்பா சொல்ல வராது. ஆனா நைட்டெல்லாம் தூங்கலன்னா இங்க வந்தா தூக்கம் தான் வரும். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் ஒரு வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன் தெரியுங்களா, பாடும்போது வாய குழந்தைகிட்டு தூங்குறாங்க. பாடும்போது எப்படி தூக்கம் வரும்? எனக்கு இந்த வீடியோ இருக்கு. பாடும்போது எப்படி தூக்கம் வரும்? எனக்கு ஆச்சரியம். பேசும்போதாவது தூக்கலாம், பாடும்போது அந்த சத்தம், அது அப்பெல்லாம் பேண்ட் இதுல நான் சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரு பாசம் தனியா கேட்டு நான் சொல்றேன், சரிங்களா? இப்ப இல்ல, சரி அதை சொல்லிடுறேன். இப்ப இல்ல, அதுக்கு அந்த கதையா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தடைகள் வரும். வேதத்தை வாசிக்காதபடி, ஜெபிக்காதபடி. ஜெபிக்கணும்னா சில பேருக்கு வரவே வராது. எனக்கு முட்டி போட்டுதான் ஜெபிக்க பிடிக்கும், ஆனா எனக்கு முட்டி போட போட முடியல, அதனால எனக்கு ஜெபிக்க பிடிக்கும். இப்படி சொல்ல முடியுமா? உட்கார்ந்து ஜெபிங்க, நின்றுட்டு ஜெபிங்க, படுத்துக்கிட்டு ஜெபிங்க, நடந்துட்டு ஜெபிங்க. இதெல்லாம் அவங்க அனுபவம். நடந்துட்டு ஜெபிங்க. ஜெபம் இல்லைன்னா எப்படிங்க? வேத வாசிப்பு இல்லைன்னா எப்படிங்க? ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் முன்னேறுவதற்கு தடையா இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். தடை உண்டு. பிசாசு உங்களை வேத வாசிக்க விட மாட்டான், பிசாசு உங்களை ஜெபிக்க விட மாட்டான், பிசாசு உங்களை ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் வருவதற்கு விட மாட்டான். தடையை கொண்டு வருவான், யாரையாவது அனுப்புவான், யார் மூலமா வருவான், எப்படியாவது வருவான், மனசை மாத்துவான், மெதுவா போலாம் சொல்லுவான், இந்த வாரம் வேணாம் சொல்லுவான், 2 வாரம் கழிச்சு பாத்துக்கலாம் சொல்லுவான், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவான். இவையெல்லாம் தடைகள். இந்த ஆவிக்குறிகளை தடைகளை நீ ஆண்டவர் ஒருவர் தான் கட்ட முடியும். இதற்கு உதாரணம் தான் தானியேல். தானியேலை எடுத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு ஜெபிக்க கூடாது என்று ஒரு தடை. அப்பா, நமக்கு அப்படி ஒரு தடை வந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம். எனக்கு இந்த கொரோனா டைம்ல நான் அடிக்கடி இதை சொல்லுவேன்.
சந்தோஷம் எல்லாருக்கும். ஏன்னா எங்க வர வேணாம், சர்ச்சுக்கு வர வேணாம். ஆனா நம்ம ஆராதனை நம்ம விடுறது இல்லை. என்ன பண்ணோம், ஆன்லைன்ல பண்ணோம். நாங்க அது முன்னாடியே எடுத்து அது அடுத்த நாளைக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்து வச்சுக்கோம். அந்த ஆராதனையோடு அந்த உணர்வோடு எத்தனை பேர் நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? பல்லு கூட தேய்ச்சிருக்க மாட்டோம். அப்படியே வந்து உட்கார்ந்து நாங்க தான் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க சனிக்கிழமை செஞ்சுட்டோம், ஞாயிற்றுக்கிழமை நாங்க உட்கார்ந்து பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, அது ஒரு ஆசையா இருந்தது உங்களுக்கு சில பேருக்கு. ஆனா சில பேர் சொன்னாங்க, ஆலயத்துல வந்து ஆராதிக்கிற மாதிரி வருவான். உண்மை. இந்த ஒரு உணர்வு வீட்டுல இருக்கிற அந்த ஆராதனையில கிடைக்காது. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டிலே வரி முடியாது, வீட்டிலே டிவிலே ஆராதனை. அப்படி ஆளுங்க சொல்லலையே. ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், நீ ஆலயத்திலே வந்து கூடி ஆராதிக்கணும். இன்னைக்கு அவைகளெல்லாம் தடையா வருகிறது. யோசிச்சு பார்க்கணும், யார் தடைகளை கொண்டு வருகிறது? தடையா கட்டுவார், கட்டளையே இருக்கிறார். அதை கொண்டு வருவது யார்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தடைகள் நீக்கப்படும்படியாக, கட்டப்படும்படியாகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தடைகளை நான் நீக்கி போடுவேன். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அதை ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, ஆலயத்துக்கு வர நான் ஆயத்தமாகும் போது பலவிதமான தடைகள் எனக்கு வருகிறது. இந்த ஆவிக்குரிய தடைகளை நீ கட்டுமானவை சொல்லுங்க, கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பெற்றோர்கள் உங்க மனசு அறிஞ்சு பாருங்க. எந்த பிள்ளைகளுக்காவது நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? நம்முடைய ஆண்டவர் அப்படின்னாங்க, நம்மளுடைய பிள்ளைகள் நிறைய செய்யணும்னு நினைக்கிறார், தாராளமா செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா செய்யக்கூடாதபடிக்கு நம்முடைய செயல்கள் இருக்கும்போது அவருக்கு மனசு. தானியேலுக்கு அங்க ஒரு பெரிய தடை வருகிறது. என்னது? யாரும் 30 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணாம இருந்திருக்கல, அதுக்கப்புறம் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொன்ன, அவன் பண்ண வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இல்ல 6ஆம் அதிகாரம் தடை வந்ததை முதல்ல பார்ப்போம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். எதற்கு கையெழுத்து போட வேண்டும்? யாரும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா தானியேல் எடுத்திருந்த ஒரு அருமையான ஒரு குணம் என்ன தெரியுமா? 3 வேளையும் ஆண்டவருக்கு அவன் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருந்தான். எத்தனை பேர் அது வழக்கத்தில் வைத்திருக்கிறீங்க? ஒரு முறை ஜெபிக்கிறவங்க, 2 முறை ஜெபிக்கிறவங்க, 3 முறை ஜெபிக்கிறவங்க. தடையா இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோட தடையை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இந்த தடையெல்லாம் கட்டி போடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய பலம் வேண்டும், கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா இவன் எப்பொழுதும் போல தடை கையெழுத்து, 9ஆம் வசனத்துல கையெழுத்து போடப்பட்டது. கையெழுத்து போட்டாச்சு, அப்படி யாரும் செய்யக்கூடாது. இப்ப அரசாங்கம் ஒரு ஆணை எடுக்கிறதுனா அந்த ஆணைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? கட்டுப்பட்டு வேண்டும். மீறி கட்டுப்பட்டா நமக்கு சிறை. இப்ப இவனுக்கு ஒரு பெரிய தண்டனை வைத்திருந்தாங்க. இவனுக்கு இல்ல, இந்த அரசாணையை மீறுகிறவர்களுக்கு சிங்கக்கவியில போடணும். ஆனா அது ஒருவருக்காக மட்டுமே ஆயத்தம் பண்ணப்பட்ட சிங்கக்கவி. யாருக்காக? தானியேலுக்காக. ஏன்னா வேற எல்லாரும் அதை கடைபிடிப்பாங்க, யாருக்கு தெரியும்? ஒருத்தரை தவிர. யாரு? ஜெபிக்காதீங்கன்னு யாரும் சொல்லுவாங்களா? ஜெபிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அங்க ஜெபிக்காதீங்கன்னு ஒரு கட்டளை வருகிறது. ஆனா தானியேல் முன் போலவே பலகணிகளை திறந்து வைத்து அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிற மாதிரியே ஜெபிச்சான். அவனுக்கு போடப்பட்டிருக்கிற கையெழுத்தோ அரசாணையோ தடையோ அவனுக்கு ஒரு பொருட்டும் அல்ல. தடையை உடைத்து, தடையை எரிந்து போட்டு, தடையை மீறி அவன் ஜெபம் பண்ணினான். தண்டனை கிடைச்சது. தண்டனை கிடைச்சது என்னது? என்ன பண்ணாங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியேல சிங்கத்தின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய தடையாகிய அந்த தடை ஆண்டவர் கட்டி போட்டார் என்று வாசிக்கிறோம். என்ன கட்டி போட்டார்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதுக்காக ஒரு கட்சி எடுத்து வந்து கையில வச்சு கட்டல, சிங்கத்தினுடைய வாயை திறக்க முடியாம ஆண்டவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியல, ஆண்டவரே
என்னால வேதம் வாசிக்க முடியல ஆண்டவரே, என்னால ஆலயத்துக்கு ரெகுலரா வர முடியல, ஆலயத்துக்கு சரியான நேரத்துல வர முடியல, என்னால தசமபாகம் கொடுக்க முடியல, என்னால பரிசுத்தமா இருக்க முடியல, என்னால நீர் விரும்புகிற வாழ்வு என்னால வாழ முடியல. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர்களுடைய தடைகளை பிளப்பார், ஆண்டவர்களுடைய தடைகளை உடைப்பார், ஆண்டவர்கள் தடைகளை கட்டுவார். அது ஆசீர்வாத தடையாக இருக்கட்டும், ஆளுகைக்கான தடையாக இருக்கட்டும், ஆளுக்குரிய தடைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர். உன் தடைகள் நீங்கும் என்று ஆண்டவர் வாக்குவார். நீக்கிறவர், நீக்குகிறவர், நீக்குவார். ஆண்டவர் சொல்லும் தடைகள் நீங்குன்ற, நீங்குன்னா அவர் செய்ய கண்டிப்பா செய்வார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம், யார் முன்னே போனோம்? இயேசுவை நீங்கள் முன்னே வைத்திருந்தால் இந்த தடைகள் விளக்கப்படும், இந்த தடைகள் உடைக்கப்படும், இந்த தடைகள் கட்டப்படும். அவ்வளவுதான். ஆண்டவர் உங்க முன்னே இல்லைன்னா உங்களால செய்ய முடியும். ஏன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இது சாதாரணமா ஆகக்கூடிய காரியம் அல்ல. ஏன்னா உங்களை விட வல்லமையுடையவர் பிசாசானவன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். வாசிக்க 1 தெசலோனிக்கேயர். எல்லாம் பைபிள் கீழே வச்சுட்டாங்க. பாஸ்டர் போதும் முன்னது பேசிட்டே இருந்தாரு. 1 தெசலோனிக்கேயர் 2:18 வாசிங்க. அது ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டாம் தர மனதாய் இருந்தோம். நல்லா போனீங்க. பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ, கவனிங்க, அந்த வார்த்தையை சத்தமா படிங்க. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அப்போ ஒரு விடை கிடைச்சிருச்சு. இந்த தடைக்கெல்லாம் காரணம் யாரு? நேற்று பாஸ்டர் ரொம்ப அந்த அழகான அந்த வார்த்தையை பயன்படுத்துற. எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது. இந்த தடை வருகிறது, அது யாருன்னு நான் செய்திக்குள்ள வராதுனால அதை பத்தி சொல்லல. ஆனா தடைகளை கொண்டு வருகிறவங்க யாரு? சாத்தான். இங்க பவுல் சொல்றாரு, இது சொல்லப்பட்ட காரியங்கள் வேற, ஆனா வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. என்னது? இந்த தடைகளை கொண்டு வருபவன் சாத்தான். அவ சாத்தான ஜெயிக்கணும்னா அவனை ஈஸியா உங்களால முடியாது. யார் வேணும்? இயேசு கிறிஸ்து வேணும். சாத்தான ஜெயிக்கிற ஒரே காரியம் ஆண்டவர் தான் நம்முடைய. நம்மளால முடியாது. பிசாசு ஏன்னா ஆதாம் ஏவாளால முடியலையே, வஞ்சித்துட்டாங்க. நீங்க சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்றால், சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால், சாத்தான் வைக்கிற தடைகளை தாண்ட வேண்டும் என்றால் ஆண்டவரை நீங்க முன்னேறி இருக்கணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாத தடைகளை ஆண்டவர் பிளப்பார். அப்பொழுதுதான் ஆளுகையின் தடைகளை ஆண்டவர் உடைப்பார். ஆவிக்குரிய தடைகளை ஆண்டவர் கட்டிப் போடுவார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 1 மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் நம் முன்னே நடந்து போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தடைகள் நீங்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய தடைகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தடைகள், உனக்கு எதிராக இருக்கிற தடைகள், சாத்தானால் கொண்டு வந்துப்பட்டிருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவர் நீக்கி போடுவார். நீங்குவார், நீங்குவார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமா செய்வார். நம்ம என்ன செய்யணும்னா ஒரே காலம் அவர் பின்னாடி போகணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இயேசுவின் பின்னே நீங்கள் போனால் ஆண்டவருடைய தடைகளை நீக்கி போடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து ஆளுகைப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்வை ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக.